கொஞ்சம் அலசி வேக வச்சுக்கிற தண்ணியில் 1 கிலோ கறி வேக வச்சுக்கிட்டு பூண்டு ஒரு 1/4 கிலோ வடை போடு. பூண்டு ஒரு 1/4 கிலோ, வெங்காயம் மிளகா ஒரு 1/4 கிலோ, வெங்காயம் மட்டும் 1/4 கிலோ, மிளகாய் ஒரு 4 மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாமே ஒன்றா போட்டு போட்டா அலசி வெள்ளைப்பூடு கறி கொஞ்சம் நேரம் வேக விட்டு வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் எத்தனை விட்டுருக்கு? 4 மிளகாய் காரத்துக்கு போட்டா எல்லாம் கொதிச்சு எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இப்போ கிண்டி விடணுமா? இல்லை கொதிச்சதான் வேகும். அப்படியே கொதிச்சதான் வேகும். சொன்னோட அந்த வட்டி கிண்டணும். இப்போ அதை கிண்டக்கூடாது. வேகும். கொதிச்சு இது அப்படியே கொதிச்சு நல்லா வெந்து அந்த பூண்டு மசிஞ்சு வரல கரண்டிகிட்டே அப்படி கிண்டணும்னா ஊர் அப்படியே மசிஞ்சு நேரு அந்த வாசம் கொடுக்கும். கொடுக்கையில் அந்த அரைச்சி வச்சுருக்குறோம் அது சொல்லணுமா? குழம்பு சொல்லு. மசிச்சு பார்க்கணும். அப்படியே கசகசா, சோம்பு, சின்ன சீரகம் 3 மட்டும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி அதில் 1/2 வேக்காடு வெந்தயம் ஊற்றிடுவாங்க. ஊற்றவும் நல்லா கொமஞ்சு வேகட்டும். அதுக்கப்புறம் தான் வெந்தயத்தை கசகசா, சீரகம், சோம்பு 3 ஒன்று 1 ஸ்பூன் எடுத்துருப்பியா? ஆமாம், 1 ஸ்பூன் ஒன்றும் 3 1 ஸ்பூன் அளவு கிண்டி விடலையே அப்படியே ஊற்றிட்டு ஊற்றிட்டு திரும்ப வேக விட்டுறணும். நல்லா வேகணும். சுமையை வேகணும். தேங்காய் பால் மசிஞ்சிருச்சு. தேங்காய் அரை முடியா? ஆமாம், 4 கிலோ 2 கிலோ ஊற்றலாம். தேங்காய் எவ்வளோ ஊற்றணும். உப்பு வந்து முதல்ல போட்டாச்சு. கறி வேகும் போது கறி போடும்போதே ஃபஸ்ட்டு உப்பு போட்டு வேக வச்சாச்சு. ஃபுல்லாக மசிஞ்சு இருக்கும். வேகும் போது கரண்டி வச்சு அதை மட்டும் நசுக்கி விடணும். இல்லை போட நசுக்கி வெங்காயம் அப்படியே ஃபுல்லாக கலண்டு வச்சுருவாங்க. அது கட்டியாக கிரேவி மாதிரி திக்காக வருது. இல்லையா? தாளிக்கு வந்து வத்தல் போட்டு தாளிக்கணுமா? கடுகு, காஞ்ச மிளகாய். வத்தல் வந்து 2 கிள்ளி போட்டுருக்கு.
மரம் தேங்காய்